ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு குக்கிங் வீடியோ போட போகிறோம். புரட்டாசி முடிஞ்சிருச்சுல்ல, இன்றைக்கி ஹஸ்பண்ட் பிரியாணி கேட்டிருக்காரு. போலாமா? பொருட்கள் வாங்க போகிறோம். வாங்க போய் வாங்கிட்டு வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். பவர் கட்டிலையும் அடாத மழையிலையும் விடாமல் வேலை செய்யும் எங்கள் மக்கள். பவர் கட்டுங்க. எண்ணெய், முட்டை, அரிசி, முக்கியமான ஐட்டமே இவர் தான், சிக்கன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் புதினா, சாரி தக்காளி புதினா, இது வெங்காயம். சாரி, இதுதான் வெங்காயம். அதுக்கு மேலே ஒரு பொருள் இருக்குது. இதுதான் எங்களோட அஞ்சரை பெட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை, இது லவங்கம், லவங்கம், கொஞ்சம் வதங்கம், அது என்னது, எதையோ தூக்கி போடுற. இப்போ ஏதோ ஒன்று போட்டா என்னதுன்னு தெரியல. என்னடி பூச்சி மாதிரி இருக்கு, என்னடி அது? நட்சத்திர பூச்சியா? பட்டை, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொதிக்குது. வெங்காயம் கொதிக்காது, நான் தான் கொதிக்கிறேன். அது ஜோக் கிடையாது. மூடிட்டாங்க, ஏன்னா ஸ்மெல்லு வெளியே போயிடக்கூடாது இல்லையா? போயிடுச்சுன்னா அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துடுவாங்க. ஏன் அவ்வளோ நல்லா இருக்குமா? இல்லை, அவங்க தான் நாய் வளர்க்குறாங்க. நாய்க்கு எதுனா செய்கிறோன்னு நினச்சிட்டு மூஞ்சிலே சுற்றுவேன். ஐயோ, சூடு வைக்கிறா. சூடெல்லாம் வைக்க வேணாம், நீ சாப்பாடு போட்டாலே போதும். அதோட கொடுமை எதுவுமே கிடையாது. செக்கில் ஆட்டு சுத்தமான நெய், பசு நெய், ஆவின். அது ஆவின் காரில் தான் கேட்கணும். செக்கில் ஆட்டுறானா இல்லை எதில் ஆட்டுறானா? சரி, சும்மா வீடியோ எடுக்காமல் போய் வெங்காயம் தக்காளி அரியுங்க. கிரேவிக்கு ரெடி பண்ணணும்ல, இப்படிங்க இருந்தாங்க. எல்லாத்தையும் அரிஞ்சு இதிலே போடுங்க. இது ஒரு ரெடிமேடு குழம்பு. எப்படி உக்காந்துருக்காரு பார்த்தீங்களா? வெங்காயம் தக்காளி அரிய சொன்னால் என்ன பண்ணுறீங்க? சரி, சீக்கிரம் அறியுங்க. சிங்க மாதிரி இருந்த என்ன வெங்காயம் தக்காளி அறிய சொல்கிறா. வெங்காயம் வதங்கிடுச்சு, கிட்ட வாங்க, நல்லா பாருங்கள். இந்த கோல்டன் ப்ரௌன், அது வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதம் போயிடணும், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நான் 1.5 கிலோ இல்லைங்களா, 2, 3, 4, 5 ஸ்பூன் பால்கோவா. ஆமாம், பால்காவை போட்டு கரைச்சி கொடுக்குறேன். அதையும் கரைச்சி கொடுக்குறேன், அப்படியே கொடு சாப்பிட்றேன். உங்களுக்கு அப்படி தான் கொடுக்கணும். கொஞ்சம் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டால் தப்பு இல்லை. ஸ்பூனை போடுறேன்னு ஸ்பூனை வச்சுட்டு சிரிங்க, நீங்களே சிரிங்க, சிரிங்க சிரிங்க, நல்லா சிரிங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. சும்மா இது 1 நிமிஷம், எல்லாமே ஒரு நிமிஷம் அது போக்கில் விடுறது நல்லது. அது போக்கில் விடுறது நல்லது.
இது ஒரு அதிரடி பிரியாணி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. வெங்காயம், தயிர், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா பார்த்துக்கிட்டிங்களா? இது அப்படியே இப்படி போடும். எங்கள் வீட்டுக்காக தானே சாப்பிட போகிறாரு. எல்லா வழியான டெஸ்டிங் செய்யடா. நாளைக்கு என்னவோ கீரை பொரியல் மாதிரி ஆயிடுச்சு. கீரை பொரியல் நம்ம கீரை கரையணும்னா இப்படி தான் போடுவாங்க. ஐயோ, இவர் ஒரு செஃப் பட்டுங்க. இவர் தலையிலே ஒரு கொட்டு செஃப் பட்டு. இந்த பொங்கல் செஞ்சுட்டு தலைன்னு இறக்கி வைப்போம். வச்ச உடனே சொல்லுவாரு பாருங்க ஒரு கமெண்ட், என்னடி வேகவே இல்லையான்னு. இந்த தூக்கி கவுத்துங்க. என்ன கட் பண்ணீங்களா? பண்ணிட்டு தானே இருக்காங்க. இதோட சேஷ்டெல்லாம் பண்ணுவார், ஆனால் அங்கே எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். இது ஒரு உடனடி சிக்கன் கிரேவி. அப்படியே எல்லாத்தையும் எடுத்து அடிஞ்சு குக்கருக்குள்ளே போட்டுற வேண்டியதான். அவர் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சமையல். அதெல்லாம் சமையல் அப்போவே புளி தெரியுமே, புளின்னு. எல்லாம் 5 பேருக்கு சமைப்பேன். நாங்கெல்லாம் அட் அ டைமில் 500 பேருக்கு சமைப்போம். எடுத்து குப்பை தொட்டில் போட்டால் எல்லாரும் அப்படி தான் எடுத்துட்டு போவாங்க. நல்லா வெந்துருச்சா வதங்கிடுச்சா ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. நம்ம பாட்டுக்கு நம்மளும் தருவோம். நானே கட் பண்ண சிக்கனுக்கு செய்ய போகிற சிக்கன் குழம்புக்கு செய்ய போகிற தக்காளி வெங்காயம். இது பிரியாணி மசாலா. பட்டை, லவங்கம், சோம்பு, கொஞ்சோண்டு வந்து இந்த ஜாதி பத்திரி, தனியா, கொஞ்சமாக தனியா குட்டி எல்லாமே சேர்த்து வச்சு அரைச்ச பிரியாணி மசாலா. தனியாங்கிற எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கிட்ட வாங்களேன். ஆனால் இது வந்து தனி மிளகாத்தூள். இப்போ சொல்லுங்க. இல்லை எதுவும் சொல்ல. இது லெமன். இது நம்ம எந்த விஷயத்துக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஒருத்தவங்களுக்கு பிடிச்சதுன்னா புளிஞ்சி ஜூஸும் கொடுக்கலாம், அதே டைமில் புளிஞ்சி போட்டு முடிச்சு விடலாம். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி, எவ்வளோ பெரிய தத்துவத்தை ஒரே வாரியில் சொன்ன பத்தியாடி. என்னமோ தெரியல, அறிவு தானாக வெளியே ஊற்றுது. பிரியாணின்றதுனாலயா? இந்த கொண்டை இப்படி இருந்தாலே இப்படி தான் தோணும். இந்த கொட்டு கொட்டினான்னு வச்சுக்கா தலை ஓட்டையாயிடும். இது சாப்பாடுக்கு தொட்டு அப்படியே கூட சாப்பிட்லாம். இது எடுத்து பாட்டிலில் கூட நம்ம கண்டெய்னரில் இது பண்ணி வச்சுக்கலாம். 2-3 டேஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். வச்சுட்டு பல்லில் படாமல் அப்படியே தூக்கி போட்டுடணும். பட்டுச்சுன்னா விஷவாயு தாக்கிடும். கண்டெய்னரில் வைக்கிறாங்களாம். கண்டெய்னரில் வச்சு 40 ஃபீட்டா 50 ஃபீட்டான்னு கேட்கணும். இதுதான் நம்மளோட மெயின் ஐட்டம். ஐயோ, சிக்கன் உன்னை பார்த்தே 1 மாதம் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்கப்படியே 1 மாதமா. இன்னைக்கு வந்துட்டேன் குடும்பத்தோடு விருந்து சாப்பிட்றதுக்கு. இது வந்து சிக்கன் குழம்புக்கு இப்படி பசிச்சுக்கணும். இது வந்து எண்ணெய். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இந்த 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் இப்படி ஊற்றினா போதும். 3 ஸ்பூன் ஊற்றிட்டு 1 ஸ்பூனுங்கிறா. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க அப்படி சாப்பிட்டா 3 மாதத்தில் முடிச்சு விட்ருவாங்க. ஆமாம், பார்த்தீங்களா? உங்களுக்காக தான் செய்கிறேன். இப்படி போங்க. ஒரு இது ஊற்றி வைக்கிறேன். உப்பு போட்டாச்சு. இப்போ எல்லாமே இதில் போட்டாச்சு.
பிரியாணி ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே ரெடி ஆகிடும். பார்க்கலாமா? கிரேவி, சிக்கன் கிரேவி. சும்மா எல்லாமே போட்டு இந்த பேச்சுலர்ஸ்லாம் இருக்கீங்களா, அவங்களாம் இப்படி பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் ரைஸ் வச்சுக்கோங்க. பேச்சுலராகவே இருந்துருவாங்க, நல்லா செஞ்சு சாப்பிட்டாங்க. ஐயோ, தெரிஞ்சுன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அவள் குக்கிங் செய்கிற வரைக்கும் நான் இதை சாப்பிட்றேன். இது யாருக்காவது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இது யாருக்கும் தெரியாது. யூடியூபர்ஸ்லாம் அப்படி தானே சொல்லுவாங்க, அப்போ தானே கமெண்ட்ஸ் வரும். இது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு அவங்களும் சொல்லுவாங்க, நானும் சொல்கிறேன். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தயிர் ஊற்றிருக்காங்க, கொஞ்சம் மேலே தண்ணி ஊற்றிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடிடலாம். என்னடி அது டயர் தனியாக விழுது? சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அவசரத்தில் அப்படி தான் ஆகும். பாண்டியம்மாள் தையல் கிளாஸ், மோட்டர் சைக்கிள் கிளாஸ், பயப்படாமல் 8 போட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போதான் புதுசாக கற்றுக்கிறான். முட்டை உரிக்கிற ஆள் பார்த்தீங்களா? ஹாய் காட்டு, இங்கே பார்த்து மேலே பார்த்து ஹாய் காட்டு. ஹாய். சிக்கன் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி போங்க. ரெண்டு அடுப்பும் டிஸ்டர்ப் இல்லாமல் எரிஞ்சிட்ருக்கு. அரிசி கழுவிட்டுருக்காங்க. கொதிக்கும் கறி. நம்ம 6 அழகு அரிசி போட்டிருக்கோம். 6 அழகு பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி ரைஸ்க்கு 1 அழகுக்கு 1.5 தண்ணி. இப்போ இதுலேருந்து 9 தண்ணி ஊற்றிக்கலாம். 1 2 3 4. அடி 9 4 ஆயிடுச்சு. ரிப்பீட் போடணுமா நான்? 5 போட்டாங்க. 8 தண்டி 9 சொன்ன. 9 எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்குங்க. ஏன்னா சிக்கன்லாம் தண்ணி இருக்கும்ல, அதனால் இந்த இவ்வளோ ஊற்றினா போதும். அப்போ 9 இல்லை, அது 8.5. தண்ணி ஃபுல்லாகிடுச்சு. உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டுக்குங்க. இது நல்லா ஒரு கொதி. நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் இருக்கார், ஜெயசீலன்னு சொல்லிட்டு. அவர் இந்த சாங் கேட்டிருந்தாரு. ப்ரோ உங்களுக்காக ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சிருங்க ப்ளீஸ். பிறந்த பலனை இன்றி அடைந்தி உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மறைத்தேன். இந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கு நீயும் மூடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கு ஏதும் தெரிகிறதா? அந்த அம்மாவோட வேலையை முடிச்சுட்டு எப்படி படுத்துட்டாங்க பார்த்தீங்களா? அவ்வளோதான். அரிசி போடுறோம். அரிசி போட்டாச்சு. கிண்டு. அரிசி பாஸ்மதி ரைஸ் ஊறி இருக்குங்களா, அதனால் அப்படியே இது பண்ணாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஓரத்தில் இருந்தே இப்படி கலரிட்டிங்கன்னா ரைஸ் கடைசி வரைக்கும் உடையாது. கடிச்சு சாப்பிடும்போது
கடிச்சு சாப்பிட்றப்ப ஏன் வெந்துடும்ல. நான் தான் இந்த உலகத்திலே அறிவு நினச்சேன், ஆனால் எனக்கு மேலே ஒரு அறிவு இருக்கான்னு நினைக்கும் போது தான் இந்த ரோபோ படத்தில் படைச்சதில் ரெண்டே உருப்படியான விஷயம், ஒன்று நீ, இன்னொன்று நான். பார்த்தீங்களா, ஜப்பான்காரன் என்னென்னவோ கண்டுபிடிக்கிறான், ஆனால் என் பொண்டாட்டி எதை கண்டுபிடிச்சிருக்கான்னு. தம் கட்டுறதுக்கு இன்னத்தையோ தூக்கி வச்சிருக்கா பாருங்க. அரே என்னம்மா நவீன டெக்னாலஜியா? இது ஃபஸ்ட்டு கொதி வந்துடுச்சு. அரிசி இப்படி மேலே எழும்பி நிற்கும் ஃபஸ்ட்டு இது. அப்போ நம்ம இப்படி எவ்வளோ வேணால் அடியிலேருந்து எடுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கை தொடக்கூடாது. இப்படி மேலே இப்படி எல்லாத்தையும் சமமாக்கி விட்டு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பார்த்துக்குங்க, அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு கொதிக்க வச்சிடணும். கிரேவினா தண்ணி தான் இது. பிரியாணிக்கு பொடி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஹோட்டல்லலாம் இப்படி தான் செய்வாங்க. ஸ்மெல் வருதா? கை கட்டுங்க. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே நல்லா இருக்குங்க. உப்பு ஏற்கனவே இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது, இன்னொரு உப்பு போடுறாரு. பிரியாணி கட்டை இது ஒரே ஒரு கொதி வந்துட்டா போதும். பிரியாணி வந்துருச்சுங்க, பிரியாணி வந்துருச்சு. செம்மையாக இருக்கு பார்க்கவே. பிரியாணி குழம்பு. இந்த நேரத்தில் மறுபடியும் அதே டெக்னிக் தான். சைட்லேயே சால்னா முட்டை சர்விங்க்கு ரெடி. ரெடி. வாவ், கலர்ஃபுல் பிரியாணி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு. சர்விங்க்கு போயிடலாம். நமக்கு சாப்பிட்றதுக்கு 2 சீஃப் கெஸ்ட் இருக்காங்க ஸ்பெஷலாக. 2 இல்லை 3. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 1 அழாக்கு அதிகம். 6 கிலோ 1 கிலோவுக்கு 1 அழாக்கு அதிகம், 6 அழாக்கு அரிசி. இது எப்படியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 8 பேர் சாப்பிட்லாம். சூப்பர். சர்விங்கில் பார்ப்போம். இவங்க தான் சீஃப் கெஸ்ட்டு. 2 பேர், ஒயிட்குள்ளே ஒருத்தவங்க இருக்காங்க. சச்சி சாப்பிடு. வெளியே இருக்காங்க. இவங்க தான் முதல்ல, சாரி இவங்க இன்னொருத்தங்க, இவங்களுக்கு பெரியவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வரல. எனக்கு நல்லா இருக்கா கோச்சி? நல்லா இருக்கா? சொல்லு, நல்லா இருக்கா சொல்லு. நீ சொல்லு, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா?